ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த மாதிரி சொல்லி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னால் வீடியோஸ்க்கு கொஞ்ச நாளாக போட முடியல. இனி நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் இருக்கும். எல்லோரும் சேஃபாக இருங்க. கோவிட் டைம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வீட்லேயே இருங்க. தேவைக்கு மட்டும் வெளியே போங்க. ரொம்ப சேஃபாக இருங்க. இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ப்ளீச் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹோம்மேட் ப்ளீச் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. சோள மாவு. இது நல்லா ஒரு கிளென்சிங் ப்ராப்பர்ட்டிஸ். இது நம்மளோட ஸ்கின்ல இம்ப்யூரிட்டிஸ்லாம் குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் கூட. நம்ம ஸ்கின்னை நல்லா ஸ்மூத்தன் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஆயிலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். இது ஆயிலி ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெர்மரிக் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்கிற சமையல் யூஸ் பண்ணுற மஞ்சள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் தயிர் ஆட் பண்ணுறேன். நல்ல ஒரு புளிச்ச தயிரை ஆட் பண்ணுங்கள். அது வீட்லேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற தயிராக இருக்கணும். அது இது மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நல்லா புளிச்ச தயிரை ஆட் பண்ணுறேன். மெயினாக நீங்கள் இது நல்லா புளிச்ச தயிரை ஆட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் ஆட் பண்ணிருக்க எல்லாமே நம்ம ஸ்கின்னை நல்லா இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டன் கொடுக்கறது தான். இது நீங்கள் ட்ரை பண்ணும் போதே உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பத்துலேனா இன்னும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அந்த புளிச்ச தயிரை நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க இதை நான் எப்படி அப்ளிகேஷன் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க அந்த புளிச்ச தயிரை எடுத்துக்கோங்க. அதை உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணுங்கள். இப்போ நான் ஹேண்டில் அப்ளை பண்ணுற மாதிரி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லாவே அப்ளை பண்ணி வைங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அது நல்லா ட்ரை ஆகணும். நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க அந்த தயிரை. இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை நல்லா ஃபேஸ் வாஷோ இல்லைன்னா சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த கர்டை நான் ஹேண்டில் அப்ளை பண்ணுற மாதிரி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. அது நல்லா ட்ரை ஆகட்டும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லாவே ட்ரை ஆயிருச்சு. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க அந்த பேக்கை அப்ளை பண்ணுங்கள். அதை நீங்கள் வாஷ் பண்ணக்கூடாது. அந்த வாஷ் பண்ணாமல் அந்த கர்டு மேலேயே நீங்கள் இதை அப்ளை பண்ணணும். ஃபுல்லாக ஈவனாக உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் இதை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நல்லாவே ஒரு பிரைட்டன் கொடுக்கும். இந்த ப்ளீச் உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். சென்சிட்டிவ் ஸ்கின் மட்டும் நீங்கள் பேட்ச் டெஸ்ட் எடுத்து பண்ணுங்கள். மற்றபடி எல்லா ஸ்கின் டைப்புக்கும் இந்த ப்ளீச் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் ஸ்கின் நல்லா ஸ்மூத்தனாக இருக்கும். உங்கள் ஸ்கின்ல
க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கும், ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ இதை வந்து 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன மாய்ஸ்சரைசேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த க்ரீமை நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.